இலங்கையின் 16வது பிரதமராக ஹரணி அமரசூரிய நியமனம். பாராளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும். பிரதமர் கருத்து. எந்த நேரத்திலும் பொது தேர்தலை நடத்த தயார். தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தமக்கான உரிமைகளை தாமே தீர்மானிப்பதற்கு தமிழர்கள் தயார். அன்னலிங்கம் அன்னராசா தெரிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்படுமா? விரைவில் இறுதி தீர்மானம். ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் நாட்டை விட்டு தப்பியோட்டம். திலீபனின் நினைவு ஊர்தி வவுனியாவை அடைந்தது. தேசிய சாரணர் வாரம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரால் ஆரம்பித்து வைப்பு. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய போவதில்லை. சஜித் தரப்பு திட்டவட்டம். தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்க அனுரவுக்கு அருகதை கிடையாது. கஜேந்திரன் தெரிவிப்பு. அனுரவிடமிருந்து சுமந்திரனுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு வெளியான தகவல். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பொருட்டாக தமிழ் மக்கள் பார்க்கவில்லை என்பது உண்மைக்கு புறம்பானது. ஸ்ரீகாந்தா. தொடர்பது விரிவான செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இலங்கையின் 16வது பிரதமராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி மற்றும் சமூக நீதிக்கான அவரது பணிக்காக அறியப்பட்ட அமரசூரியவின் நியமனம் இலங்கை அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை உருவாக்கியுள்ளது. கலாநிதி ஹரணி அமரசூரிய நீதி, கல்வி, தொழிலாளர், கைத்தொழில், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் முதலீடுகள் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பாராளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைப்பேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்ததை குறிப்பிடத்தக்கது. எந்த நேரத்திலும் பொது தேர்தலை நடாத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒரு பொது தேர்தலுக்கான மதிப்பிடப்பட்ட தொகை சுமார் 11 பில்லியன் ரூபாவாக இருக்கும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் பொது தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற ஒன்று என தெரிவித்த அனைவரும் மௌனிக்கப்பட்டு விட்டதாகவும் தமிழ் மக்கள் தமக்கான உரிமையை தாமே தீர்மானிக்கும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு அல்லது சங்கு சின்னத்திற்கு வாக்களித்த வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக 2,25,000 மேற்பட்ட வாக்குகளை வடகிழக்கு மாகாணத்தில் அளித்து நாங்கள் தமிழர்களுடைய பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்படுத்திய அத்தனை தமிழ் மக்களுக்கும் நாங்கள் கடத்தொழில் சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதேபோன்று நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு தயவான வேண்டுகோள். நாங்கள் இந்த தேர்தலுக்கு முற்பாடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது சிவில் சமூகமாக அல்லது இலங்கை வாழ் வடகிழக்கு தமிழர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஒரே குடையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த செயல்பாட்டை உதாசீனம் செய்தவர்கள், விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்மானிப்பதற்கு அல்லது எங்களுடைய உரிமையை நாங்களே பெற்றெடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அந்த விமர்சனம் செய்தவர்களுக்கும் அல்லது இது பொருத்தமற்றது, இது படுகொலியிலே தமிழர்களை கொன்று போய் விழுத்தும் என்று கூறியவர்களுக்கு மக்கள் குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும், அதே போன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி
4 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தேசிய மக்கள் சக்தி இன்று இலங்கை பூராக 56,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய நிலையிலே 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்த தேசிய மக்கள் சக்தி இன்று வெற்றியீட்டி இருக்கின்றது. ஆனால் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற 16க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து வடக்கு கிழக்கு தமிழர்களை ஒன்றுபட்டு ஒரே கூடையின் கீழ் கொண்டு வர முடியாமல் இருப்பது இந்த கட்சிகளின் தோல்வியா அல்லது இந்த கட்சியில் இருப்பவர்கள் தங்களை தாங்கள் வாழ்வதற்குரிய வழிமுறையை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை குழப்புகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் 4 பேரை கொண்டவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஆனால் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி 16 லட்சம் மக்களை 16 பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு குடையிலே கொண்டு வந்து எங்களுடைய பிரச்சனை இதுதான் என்று செய்ய முடியாதவர்கள் எல்லாம் மக்கள் தலைவராக முடியுமா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களானால் அவர்கள் சொல்வதுதான் சரியா என்பதை இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் எங்களுடைய தமிழ் தலைமைகள் கேட்டு ஒற்றுமையையும் அல்லது வடகிழக்கிலே எங்களுடைய உரிமையை எப்படி வெல்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேணும். அவர்கள் எடுத்த முயற்சி இன்று வெற்றி அளிக்கின்றது. ஆனால் வடக்கிலே பல கூறுகளாக பிரிந்து பல பேருக்கு வாக்களித்தார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்து பெற்ற நன்மை என்ன, ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்து பெற்ற நன்மை என்ன? ஆனால் பொது கட்டமைப்பினராகிய நாங்கள் எங்களுடைய உரிமைக்கு வாக்களித்திருக்கின்றோம். அந்த உரிமை வென்றிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உரிமைக்கு வாக்களித்திருந்தால் இலங்கையிலே தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை உருவாக்கி இருக்கலாம், உருவாக்க முடியும். அதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டீர்கள். இனியாவது தவற விடாமல் தேசிய மக்கள் சக்தி போன்று வடகிழக்கு தமிழர்களுடைய உரிமையை பேசிக்கொண்டு உரிமைக்காமண்டி குரல் கொடுக்கிறவர்கள் இந்த வடகிழக்கை ஒற்றுமைப்படுத்தி ஒரே குடையின் கீழ் வந்து நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே 16க்கும் மேற்பட்ட ஆசனங்களை உங்களால் பெற முடியுமா? இல்லை அந்த ஒற்றுமையை உங்களால் ஏற்படுத்த முடியுமா? இல்லையேல் நீங்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையாக செயல்படவில்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் மனவேதனையோடு கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலை விடவும் மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் உரைக்கமைக்கு நாடாளுமன்றம் ஓரிரு தினங்களுக்குள் கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி எல்பிட்டி பிரதேச சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்ததன் பின்னர் 52 தொடக்கம் 66 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும். நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்கும் வர்த்தமானியில் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தையும் தேர்தலுக்கான தினத்தையும் குறிப்பிட வேண்டியதில்லை. அதாவது இவ்வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்துக்குள் நிச்சயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தற்போதுள்ள நாடாளுமன்றத்திற்கும் மக்கள் ஆணை கிடையாது. எனவே இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடத்தி மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். தற்போது மாகாண சபைகளும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்காக நாம் முன்னேற்போம். 13வது திருத்தமா அல்லது 13+I என்பது 2ஆம் பட்சமாகும். ஆனால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்று சுட்டிக்காட்டினார். மீண்டும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடாத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும். குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமை பரிசில் பரீட்சை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். எனினும் விசாரணைகளின் பின் நியாயமான தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ கூறுகையில், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு மகரகமு தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர்
எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். தமது சொந்த தொகுதிகளிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர். ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க முடியும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய நாட்டை விட்டு தப்பி சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாகி திலீபனின் நினைவு ஊர்தி வவுனியாவை இன்று அடைந்த நிலையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. வவுனியா நகரசபைக்கு முன்பாக அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது திலீபனின் திருவுருவ படத்துக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழர் தாயக்க காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய சாரணர் வாரம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த சாரணர் வாரம் இன்று முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தேசிய சாரணர் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 5 நாட்களும் வெவ்வேறு துணைப் பொருட்களில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இன்றைய முதலாவது நாள் நட்பு என்ற துணைப் பொருளில் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய ஆரம்ப நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட சாரணிய சங்க தலைவர் கி விக்னராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்த வாரத்தினை ஆரம்பித்து வைத்தார். குறித்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி என்பராஜ், மாவட்ட சாரணிய ஆணையாளர் சு விக்னேஸ்வரன், பாடசாலைகளின் சாரணிய பொறுப்பாசிரியர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மத்திய கல்லூரி, திருவையாறு மகா வித்தியாலயம், கிளிநொச்சி மகா வித்தியாலயம், வட்டக்கச்சி ஆரம்ப வித்தியாலயம், வட்டக்கச்சி மத்திய கல்லூரி போன்ற பாடசாலைகளிலிருந்து 140 மாணவர்கள் வரை கலந்து கொண்டனர். சாரணர் வாரத்தில் நட்பு, இளைஞர்கள், சமயம், சுற்றாடல், தொகை மதிப்பு என்ற துணைப் பொருளில் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளாது என கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள தமக்கு எவ்வித அவசியமும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது தேர்தல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்களிடையே இன்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாரினதும் வாலாக செயற்படாது கீழ்மட்ட கட்சி உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தாம் இருக்கும் பக்கம் தோல்வியடையும் என சிலர் வெளியிடும் விமர்சனங்கள் புறாவையின் வெளிப்பாடு எனவும், வெற்றி தோல்வி என்பது மக்களின் கைகளில் உள்ள விடயம் என்றும் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உதவி செய்த சக்திகளும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் கூட எதிர்காலத்தில் தமிழ் மக்களது நிலைமை கருதி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு அம்பலாந்துறையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று முடிவுற்றிருக்கின்றது. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய கட்சிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பொதுச்சபை என்று கூறப்படும் 83 அமைப்புகளும் இணைந்து ஒரு தமிழ் பொது கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். 2 லட்சத்துக்கு அதிகமான அலுவலக ரீதியாக அறிவிக்கப்பட்ட வாக்களிப்பு பெற்று வடகிழக்கில் மாத்திரமல்லாது சில 100 வாக்குகள் கொழும்பில் இருந்து கூட கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களது கோரிக்கைக்கு, தமிழ் மக்களது ஒற்றுமையை வலியுறுத்தி கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம்.
9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தற்போது தமிழ் மக்கள் எங்களது பிரச்சினைகளை மீண்டும் ஒருமுறை கொண்டு வருவதற்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். இந்த ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், ஜனாதிபதி இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அருகதை கிடையாது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் இன்று இடம்பெற்ற திலீபன் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரகுமாரவும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒருவராக இருக்கின்றார். அவர்கள் சோசலிசவாதிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அவர்களது அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்புக்கு கடந்த காலங்களில் முழுமையாக துணை நின்றது. 1.5 லட்சம் அப்பாவி தமிழ் மக்கள் இறுதிப் போரில் மடிவதற்கு இந்த அமைப்பு உதவி புரிந்தது. தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தினை அவர்கள் பிடித்துள்ளனர். நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வோம் என்று அவர்கள் சொல்வது கேட்பதற்கு வேண்டுமானால் இனிமையாக இருக்கலாம். ஆனால் நாம் அவரிடம் கேட்பது என்னவென்றால், ஒரு மாற்றத்துக்காக சிங்கள மக்கள் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் கனவு காண்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அது எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த அருகதை கிடையாது. விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை அங்கீகரிக்கும் மூலமாக தமிழர்களை இந்த நாட்டின் ஆட்சியிலே பங்காளிகளாக்குவதற்கு துணிய வேண்டும். அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று புத்தபிரானையும் நமது கடவுளர்களையும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். வடகிழக்கு தமிழர் தாயகத்தை அங்கீகரித்து எமது தேசம் இறைமை என்ற வகையில் எமது சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பினை கொண்டு வருவதனூடாக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தமிழர்களின் பங்களிப்பை பெறுவதற்கான அத்திவாரத்தை நீங்கள் இட வேண்டும். அதற்குரிய அணுகுமுறைகளையும் மற்றும் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நீங்கள் உடனடியாக இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் அவரை நோக்கி முன் வைக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதை தொடர்ந்து பிரதமராக ஹரணி அமரசூரியவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அமைச்சரவையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்திற்கும் மட்டுமே அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே பொறுப்பேற்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து எந்தவொரு உத்தியோகபூர்வ தகவல்களும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதை தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கக்கூடிய நகர்வுகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாகவும் இதன்போது அவதானம் செலுத்தப்படும் என கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் உயர்ப்பிடமும் இவ்வாறு இறுதியில் கூடும் என்றும் அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பொருட்டாக தமிழ் மக்கள் கருதவில்லை என சுமந்திரன் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இணைய ஊடகங்கள் சிலவற்றிற்கு அளித்திருக்கின்ற அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கின்ற சில கருத்துக்கள் தொடர்பிலே உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் மகாநாட்டினை நாங்கள் நடாத்த வேண்டியிருக்கின்றது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக
நிறுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களை ஒரு பொருட்டாக வடகிழக்கு மாகாணங்களிலே வாக்களித்த தமிழ் மக்கள் கருதவில்லை என்று சுமந்திரன் ஒரு கண்டுபிடிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் வடகிழக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களினதும் தேர்தல் முடிவுகளையும் இந்த 5 தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனையும் ஆராய்ந்து பார்த்தால், அவ்விதம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வாக்களிப்பு விகிதத்தை, ஒட்டுமொத்த வாக்களிப்பு விகிதத்தையும் மனதில் கொண்டு அதனை பரிசீலித்தால் உண்மை நிலைமை என்ன என்பது திட்டத்தெளிவாக தெரியும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 98% மக்கள் தமிழர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களுடைய தொகை 72%. வன்னியிலே தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரர்களையும் சிங்கள மக்களையும் விட்டுவிட்டு பார்த்தால் தமிழ் மக்களுடைய மொத்த தொகை கிட்டத்தட்ட 85% சற்று அதிகமானது. அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களாகிய நாங்கள் 18%, திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 32% இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே இந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் என்ன, அங்கு செல்லுபடியான வாக்குகள் என தீர்மானிக்கப்பட்ட வாக்குகளிலே அந்த மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையிலே தமிழ் வாக்குகள் நேர்மையாக பரிசீலித்து பார்த்தால் எவ்வளவு என்பதை மனதிலே கொண்டு இத்தகைய ஒரு ஆய்வு நடாத்தப்படுவதே நேர்மையானதாகும். ஆனால் சுமந்திரன் தன்னுடைய வழக்கமான பாணியிலே சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்துக்கள் விஷமத்தனமானவை, உண்மைக்கு புறம்பானவை. யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள் மொத்தம் 3,73,000. இந்த 3,73,000 வாக்குகளிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் மொத்தம் 116,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளிலே கிட்டத்தட்ட 30% சற்று அதிகமானது. அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே. அதேபோல் வன்னி தேர்தல் மாவட்டத்தை ஆராய்ந்து பார்த்தால் அங்கு சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுடைய ஜனத்தொகையையும் மனதில் வைத்து பரிசீலித்தால் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே அரியநேத்திரன் பெற்ற 36,377 வாக்குகள் கிட்டத்தட்ட 20%. கிட்டத்தட்ட அதுபோலவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் பெற்ற 36,905 வாக்குகள் சுமார் 15% அமைந்திருக்கின்றன தமிழ் வாக்குகள், தமிழர்களுடைய மொத்த வாக்குகளிலே. திருகோணமலையிலே அம்பாறையிலே தமிழர்கள் முறையே 32%, 18% இருக்கின்ற நிலையிலே அங்கே அளிக்கப்பட்ட வாக்குகளிலே அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை வேறு தளத்தில் நின்றுதான் பரிசீலிக்க வேண்டும். ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் தமிழ் தேசியத்தின் கோட்டையாக கருதப்படுகிற யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதல் நிலையிலே வாக்குகளை பொறுத்த மட்டிலே இருந்து கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாசவை விட வெறும் 4,500 வாக்குகள் அளவில்தான்
அரியநேத்திரன் குறைவாக பெற்றிருக்கிறார் என்பது உண்மையானது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற 1,16,688 வாக்குகளும் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பின்னணியிலே, அதுவும் இந்த தேர்தலிலே 3 பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழர்களுடைய வாக்குகள் திரட்டப்பட்ட பின்னணியிலே மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதே போலத்தான் வன்னியிலும், இதே போலத்தான் மட்டக்களப்பிலும், திருகோணமலையிலும் அம்பாறையிலும் கூட அளிக்கப்பட்ட வாக்குகள் நிச்சயமாக கணிசமானவை. அங்குள்ள கள நிலைமைகளை பொறுத்தமட்டிலே, தள நிலைமைகளை பொறுத்தமட்டிலே அவை நிராகரிக்கப்படக்கூடிய பெறுமதியை கொண்டவை அல்ல. இருந்தும் கூட திரு சுமந்திரன் சில விடயங்களை தனக்கே உரிய பாணியிலே திரித்து கூறியிருக்கிறார். இந்த கட்டத்திலே நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புவது ஒன்றுதான். ஒட்டு மொத்தமாக அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட 2,26,343 வாக்குகளிலே வடகிழக்குக்கு வெளியே அவர் பெற்றுக்கொண்ட 3,000 வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தால் அவர் பெற்றுக்கொண்ட ஒட்டு மொத்த 2,23,000 வாக்குகள் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு திட்டவட்டமான செய்தியாக சிங்கள தேசத்திற்கும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்லி நிற்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலே எல்லோருக்கும் நன்கு தெரிந்த விடயம், ஜனாதிபதி ஆவதற்காக அரியநேத்திரன் நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கோரி நிற்கிற நீதியான அரசியல் கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் போட்டியிட்டார். இந்த பின்னணியிலே பார்த்தால் தமிழ் மக்கள் அவருக்கு அளித்திருக்கிற வாக்குகள் ஒரு திட்டவட்டமான செய்தியை, அதாவது அரசியல் அதிகார போட்டிக்குள் தமிழ் மக்கள் சிக்கிவிடாமல் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் அளித்திருக்கிற வாக்குகள் என்ற அடிப்படையிலே அந்த வாக்குகள் கணிசமான அரசியல் பெறுமதியை கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை எந்த ஒரு பாரபட்சமற்ற அரசியல் ஆய்வாளரும் புறக்கணித்துவிட முடியாது. இது ஒரு முக்கியமான விடயம். இதை விட இந்த 3 பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் திரு அரியநேத்திரன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது அல்ல. உதாரணமாக சஜித் பிரேமதாசவினுடைய வாக்குகள் வடகிழக்கை பொறுத்தமட்டிலே அவர் சென்ற முறையும் வெற்றி கொண்ட 5 தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறையும் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள். அவர் ஏற்கனவே இந்த 5 தேர்தல் மாவட்டங்களையும் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தமட்டிலே அவருடன் இணைந்திருந்த சில அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் சமீப காலம் வரையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அல்லது அவருடைய அரசியல் வாரிசுக்களாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்தவர்களின் நிலைப்பாட்டை ஆதரித்து வந்திருக்கிற யதார்த்தத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் அனுரகுமார திசநாயகாவை பொறுத்தமட்டிலே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தேர்தலை பொறுத்தமட்டிலே தெளிவாக இருந்தது. ஆகவே இந்த நிலையிலே பார்த்தால் அரியநேத்திரனை தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று திரு சுமந்திரன் கூறுகிற பொழுது அவர் இந்த 3 பிரதான சிங்கள வேட்பாளர்களும் முன்வைத்த வெவ்வேறான ஆனால் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் நீதியை முற்று முழுதாக வழங்குவதிலிருந்து தவறி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது நிரந்தரமானதாகவும் திட்டவட்டமானதுமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிராத நிலையிலே அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறாரா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.